அடிக்கல் நாட்டு விழா மற்றும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மற்றும் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி அறைகள் 4 பள்ளி அறைகள் இவற்றை எல்லாம் திறந்து வைத்து இன்று 3 நிகழ்ச்சிகளாக இன்று நடத்தியிருக்கிறோம். இதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், சேர்மன், கவுன்சிலர் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று இந்த திட்டப்பணிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோன்று எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கூறியது போல கல்வியும் மருத்துவமும் எங்களுக்கு 2 கண்கள் என்று கூறுவார். அந்த அடிப்படையில் கல்விக்கான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து இந்த தொகுதியில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதி மட்டுமல்லாமல் வடசென்னையில் இருக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக கல்விக்கு என்று பார்த்தால் 11 கோடி ரூபாய் அளவில் 12 பள்ளிகளுக்கு கட்டுமான பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று 76 பள்ளிகளுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பதை பார்த்தால் அது ஜப்பானிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு அதிநவீன ஒரு தொழில்நுட்பத்தை கூடிய அந்த ஸ்மார்ட் கிளாஸ். இது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அங்கே படிக்கும் பல மாணவர்கள் இருந்தாலும் மாணவிகளும் பெருமளவில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரிடமும் 8ஆம் வகுப்பு படித்தவர்களிடம் முதற்கொண்டு நாங்கள் கூறிக்கொண்டிருப்பது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான அந்த படிப்பதற்கான ஊக்கத்தொகை அதை மாதம் 1000 ரூபாய் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை பெறுவதற்காக அவர்கள் அந்த கல்லூரி படிப்பை படித்தால் அதற்கு மேலும் பெருமளவில் அவர்கள் தங்கள் சொந்த கால்களால் நின்று சம்பாதிக்க இயலும் என்பதை வலியுறுத்தி அவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியிருக்கிறோம். அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொகுதி குளத்தூரில் போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு 3 ஆய்வுகளை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸர் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஜெனரல் இவங்க எல்லாரையும் வச்சுட்டு நாங்கள் ஆய்வு செஞ்சுருக்கோம். ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளார அது விரைவில் திறக்கப்படும். அதாவது சிபிஎஸ்சி பள்ளி அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ரயில்வே துறையில் இருக்கும் நிலத்தை வைத்துத்தான் நாம் அங்கே அந்த கட்டணத்துக்கு கேட்டிருக்கோம். அதில் 8 ஏக்கர் நிலத்தை ரயில்வே துறை ஒதுக்க தயாராக இருந்தாலும் அந்த பள்ளிக்கல்வித்துறை, ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு கொடுக்க வேண்டிய தொகை அப்படின்றது பெருமளவில் இருக்குது. அதாவது பெருமளவுனா ஒரு 32 லட்சம் ரூபாய், அதாவது 90 ஆண்டுகளாக இருந்தாலும் அது நாங்களே கொடுக்குறோம் அப்படின்றது கூட சொல்லியிருக்கோம். அது தனியாரிடமிருந்து நாங்கள் பெற முடியாது. அதுக்கு நாங்கள் ரயில்வே அமைச்சரிடம் கேட்டிருக்கோம். அவருக்கு இப்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த ரயில் விபத்துக்கள் எல்லாம் நடந்ததுனால அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் பொழுது இதற்கு கண்டிப்பான ஒரு தீர்வை நான் ஏற்படுத்தி தருகிறேன்